ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த தாவரம் கரிக்கா பப்பாயா என்ற தாவரியல் பேர் கொண்ட கரிகேசி குடும்பத்தை சார்ந்த, ஆங்கிலத்தில் பப்பாயா என்றும் தமிழில் பப்பாளி பழம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த மரம் சுமார் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டு காலம் வரை வாழக்கூடிய மரமாக உள்ளன. இவை ஒரு வெப்பமண்டல தாவரமாக உள்ளன. இதை பாருங்க, பப்பாயாவில் குட்டை வெரைட்டி. இது பாருங்க, சுமார் 3 அடி உயரம் உள்ள மரம். இதுல பாருங்க பூக்கள் வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? 3 அடி உயரம் உள்ள மரம். இதுல பூக்கள் இங்க பாருங்க, பக்கத்துலயும் பூக்கள் வருது பாருங்க, எல்லாத்துலயும் பூக்கள் வருது. ஜூம் பண்ணி காமிங்க பாருங்க, ஒவ்வொரு இடுக்குகளையும் பூக்கள் வர தொடங்கி விட்டன. இவை 3 அடி உயரத்தில் பூக்கள் வருகின்றன. பப்பாயா டுவார்ஃப் வெரைட்டி. இதனுடைய பழங்கள் உண்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவை இலைகள் பார்ப்பதற்கு நம் கைகள் விரித்தது போல இந்த இலை அமைப்பை தோற்ற கொண்டது. இவற்றில் கிளைகள் கிடையாது. இந்த குள்ள ஜாதி டுவார்ஃப் வெரைட்டில கிளைகள் இல்லாம ஒரே தண்டில மேற்புறம் மட்டும் இலைகள் வந்து அந்த இலை இடுக்குகளில் காய்கள் வைக்கப்படுகின்றன. இவை உண்ணும் தாவரமாக கருதப்படுகின்றன. இந்த பப்பாயாவின் இலைகள் மருத்துவ குணம் கொண்டதாக உள்ளன. இவற்றை அரைத்து சாறெடுத்து இவை உடலிலுள்ள புண்களை, கிருமிகளை கொள்வதற்காக சித்த மருத்துவங்களில் இந்த இலைகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. பழங்கள் உணவிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆக இவை ஒரு வெப்பமண்டல தாவரம். இது 5 ஆண்டு முதல் 10 ஆண்டு காலம் வாழக்கூடிய தாவரமாக உள்ளன. இவை ஒரு முதல் தாவரம். முதல் தாவரம் என்றால் நாம் வெப்பமண்டலத்தில் தோப்பாக இதை வைக்கலாம். எப்படின்னா, ஒரு மரத்துக்கு ஒரு மரம் 7 அடி இடைவெளி விட்டு ஒவ்வொரு பப்பாளி மரம் வைக்க வேண்டும். அப்போ காற்றோட்டத்துடன் கூடிய நிறைய காய்கள் நமக்கு கிடைக்கும். காய்கள் மற்றும் அவற்றிலிருந்து பழங்கள் கிடைக்கும். பழ தேவைக்காக இவை தோப்பாக வைப்பவர்கள் இதை வைத்து நன்றாக பராமரித்தால் நமக்கு தேவையான வருமானம் கிடைக்கும். இவை வளர்ப்பது எளிது. இதனுடைய வாழ்க்கை சுமார் 5 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளை வாழக்கூடிய தாவரமாக உள்ளன. நன்றி, வணக்கம்.